பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் இந்த வருடத்தின் 4வது மாதமாகிய ஏப்ரல் மாதத்துக்குள், புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். கடந்த மாதங்கள் முழுவதும் ஆண்டவர் நம் கூட இருந்து நம்மை பாதுகாத்தார், போஷித்தார், அதிசயமாய் நடத்தினார் அல்லவா. இன்றைக்கு இந்த முதல் நாள் ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். ஏசாயா 49:15 ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் கூறுகிறார். பிரியமானவர்களை, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை மறவாத தேவன். மனிதர்கள் உங்களை மறக்கலாம், ஆனால் உங்களை உருவாக்கின தேவன் ஒருபோதும் உங்களை மறக்க மாட்டார். ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? உங்களை விட்டு அவர் விலகவும் மாட்டார், உங்களை விட்டு அவர் தூர போகவும் மாட்டார். ஸ்திரீயானவள் தான் பெற்றெடுத்த தன்னுடைய கற்பத்தின் பிள்ளைக்கு பால் கொடுக்காமல், உணவை கொடுக்காமல் அவள் மறந்து போவாளோ, எப்பொழுதும் அவனுடைய கண் அந்த சிறு குழந்தையின் மேலே இருக்கும் அல்லவா. அதே போலத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்படிப்பட்ட அந்த ஸ்திரீயானவளே அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார் அல்லவா. அவர் நம்மை அவருடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவி மீட்டெடுத்திருக்கிறாரே, பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறாரே, பாவ கிரியைகளை நம்மை விட்டு அகற்றி போட்டு தமக்கு சொந்தமான பிள்ளையாய் நம்மை மாற்றி இருக்கிறாரே. அவர் எப்படி நம்மை மறந்து போக ஒரு நாளும் ஒருபோதும் உங்களை மறப்பதில்லை. எப்பொழுதும் தம்முடைய உள்ள கைகளில் உங்களை ஏந்தி சுமந்து உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்கள் மீது நினைவாயிருக்கிறார். உங்களை நினைத்து அவர் ஆசீர்வதிப்பார். இந்த புதிய மாதத்தில் உங்களை தமது புதிய கிருபையினாலும், புதிய ஆசீர்வாதத்தினாலும், புதிய நன்மையினாலும், புதிய அபிஷேகத்தினாலும், புதிய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொண்டு வருவார். உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணின வைத்தவைகளை கர்த்தர் உங்களை நினைத்து மறவாமல் ஆசீர்வதித்து உங்களுக்காக திட்டம் பண்ணினவைகளை நிறைவேற்றி மகிழ பண்ணுவார். வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள், உற்றார் உறவினர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களோடு கூட பழகுகிறவர்கள், வேலை பார்க்கிறவர்கள், சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாரும் மறந்து போகலாம். அவர் உங்களை மறந்து போகிறதற்கு அவர் மனிதன் அல்ல. அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யாதிருப்பதற்கு அவர் மனிதன் அல்ல. அவர் மனமாறுகிறதுக்கு மனிதன் அல்ல. உங்களோடு கூட இருந்து உங்களை நினைத்து உங்களுக்கு என்று நிர்ணயித்த நியமித்த காரியங்களை குறித்த நேரத்தில் நிறைவேற்றி ஆசீர்வதிப்பார். உங்களை மறவாமல் நினைத்து உங்களை மகிழ பண்ணி ஆசீர்வதிப்பார். நீங்க ஆண்டவருடைய கிட்டி சேரணும். அதற்காகத்தான் அவர் சிலுவையில் உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். அவர் சிந்தின ரத்தத்தினால உங்களை கழுவி மீட்டெடுத்திருக்கிறாரே. அவர் உங்களை ஒருபோதும் மறப்பதே இல்லை. ஆண்டவர்கிட்ட இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, இந்த மாதம் முழுவதே சப்பா நீங்க என் கூட இருக்கணும், நான் உங்களுக்கு பிரியமான பிள்ளையா வாழணும். ஒருவேளை நீங்க என்ன மறந்துட்டீங்களே என்று சொன்ன பாவத்தை மன்னிச்சிருங்க ஏசப்பா. இனி போது மறக்க மாட்டீர் என்பதை நான் நிச்சயித்து உண்மை உறுதியாய் பற்றி கொள்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்குறீங்களா ஏசப்பா? இந்த புதிய மாதத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல யார் யாரெல்லாம் கண்ணீரோடு கவலையோடு இந்த மாதத்தை நான் எப்படி கழிக்க போகிறேன் என்று தெரியும், யார் யாரெல்லாம் என்னை தேவன் மறந்து போய் விட்டாரோ என்று கலங்கி கொண்டு இருக்கிறாங்களோ, எல்லாருடைய கலக்கத்தையும் நீக்கி போடும். எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்கும். மனிதர்கள் மறந்த காரியத்தில், மனிதர்கள் கைவிட்ட காரியத்தில் கர்த்தர் கூட இருந்து அவர்கள் காத்து கொண்டிருக்கிற காரியத்தில் நீர் அற்புதங்களை செய்யும். நீர் நிர்ணயித்ததை, வாக்கு தத்தங்களை, முன்குறித்ததை நிறைவேற்றி மகிழ பண்ணும். இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளோடு கூட இருந்து எந்த தீங்கும் அணுகாமல் பாதுகாத்து எல்லா தேவைகளையும் அற்புதமாய் சந்தித்து ஒவ்வொரு நாளும் மறவாத தேவன் நினைத்து ஆசீர்வதித்து வெற்றியாய் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும்.